அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது அகீதா அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாக தொடராக நம்ம அறிந்து வருகிறோம். அந்த தொடரில் பாகம் 11 அல்லாஹுவை நம்புதல் என்பதை தௌஹீத் என்ற ஒரு சொல்லின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். அக்கீதா அதாவது தௌஹீத் என்ற சொல்லுக்கு ஏகத்துவம், ஒருமைப்படுத்துதல், ஒன்றாக்குதல் என்று பொருள். அல்லாஹ்வுடைய பண்புகளில் அவனை போல் எதற்கும் எவருக்கும் இல்லை என அல்லாஹ்வை தனித்துவத்தில் அவனை ஒருமைப்படுத்துவது, இன்னும் வணக்கங்களை அவன் ஒருவனுக்கே உள தூய்மையுடன் நிறைவேற்றுவதில் அவனை ஒருமைப்படுத்துவது. இவ்விரண்டையும் தௌஹீதின் 2 கிளைகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலாவது நம்பிக்கை சார்ந்தது. இதனை தௌஹீத் அல் அஸ்மா வஸ்ஸிஃபா என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம். இரண்டாவது செயல், அதாவது எண்ணம் சார்ந்தது, தௌஹீத் அல் இபாதா அல்லது தௌஹீத் அல் உலுஹியா என்ற தலைப்பின் கீழ் பார்க்கலாம். குறிப்பாக சில அறிஞர்கள் தௌஹீதை 3 வகைகளாக வகைப்படுத்துவார்கள். இப்படி பிரிக்கும்படி அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆயினும் பொதுவான அம்சங்களை கருத்தில் கொண்டு இவ்வாறு பிரிக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி? அதாவது பாடம் நடத்த வசதியாகவும் விளங்குவதற்கு இலகுவாகவும் இருக்கும் என்பதற்காகவும் நாம் இவ்வாறு வகைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன வகைப்படுத்துறாங்க? தௌஹீத் அர் ருபூபிய்யா, 2 தௌஹீத் அல் அஸ்மா உல் வசிஃபாத், 3 தௌஹீத் இபாதா. இப்படி 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன, முற்கால அறிஞர் சிலர் பிரித்துள்ளனர் இப்படி. அதை சலபு கொள்கை உள்ளவர்கள் அப்படியே ஏற்று அந்த அடிப்படையில் நூல்கள் எழுதுகிறார்கள். ஆனால் அல் அஸ்மா வஸ்ஸிஃபா, அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை நம்புதல் என்ற தலைப்புக்குள்ளேயே அர் ருபூபிய்யா, அதாவது அல்லாஹுவை ரப்பு, படைத்த பரிபாலனம் செய்பவன் என்று நம்புவது என்ற அம்சம் அதுல வந்துவிடும். அதனால அதுக்கு தனியாக ஒரு பிரிவை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவேதான் 2 பெரும் தலைப்புகளாக மட்டும் நாம் பிரித்து இந்த காணொலியில வசதியாக நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று இதை பிரிஞ்சிருக்கிறோம். இந்த 2இல் ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த செயலின் பெயர் சிறுக்கு. கவனமாக கேளுங்க, அந்த செயலின் செயல் சிறுக்காகிவிடும். முழுமையாக அல்லாஹுவை விட்டுவிட்டு மற்றவைகளை வணங்குவதோ அல்லது அல்லாஹ் தனக்கே உரித்தானதாக கூறும் பண்புகள் ஏதாவது ஒன்றில் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதோ, இணையாக்காவிட்டாலும் ஒப்பிடுவதே சிறுக்காகும்.